காவேரியோட ஃப்ரெண்டு வந்து காவேரிக்காக வந்து ஒரு வேலை பார்த்து சொல்கிறாங்க. அதன்படி காவேரி வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்து இன்டர்வியூக்காக போகிறாங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த ஆஃபீஸில் விஜய் வந்து வராரு. விஜய் வந்து காவேரியை பார்த்துறாரு, அதிர்ச்சி அடைகிறாரு. காவேரி எதுக்கு இங்கே வந்தா இந்த ஆஃபீஸ்க்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கவங்ககிட்ட விசாரிக்கிறாரு. அந்த மேடம் வந்து இன்டர்வியூக்காக அந்த மேடம் வந்திருக்காங்க அப்படி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, நம்ம ஆஃபீஸை விட்டுட்டு இங்கே எல்லாம் எதுக்குடி வேலைக்கு வர, உன்னெல்லாம் என்ன பண்ணுறது காவேரி, ஏன் காவேரி இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்க பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய்ட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிடுறாரு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்டா, உனக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுறாரு. இங்கே வந்து காவேரி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. மேடம் இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கணும்னா பழைய ஆஃபீஸ்லேருந்து லெட்டர் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. இங்கே வந்து நிவின் என்ன பண்ணுறாரு, குமரன் கிட்ட வந்து சொல்கிறாரு, என்னென்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நிவின் கிட்ட வந்து குமரன் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு நிவின் அதிர்ச்சி, என்னென்ன சொல்கிற, விஜய் அப்படியா சொன்னார், ஆமாம் விஜய் அப்படி தான் சொன்னார், அவர் காவேரி கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரு நிவின், எனக்கு ஒன்றுமே புரியல நிவின், ஒரு வேளை நம்ம அர்ஜுன் போட்டுட்டோமோ, அதை தானே நான் அப்போலேருந்தே சொல்லிகிட்ருக்கேன், நம்ம தேவையில்லாமல் விஜய் வந்து வந்து தப்பாக நினைக்கிறோம், எனக்கு தெரிஞ்சு விஜயும் காவேரி ஒவ்வொருத்தரும் 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க, அவங்க மனசார வந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போவே நம்மக்கிட்ட சொன்னார்ல, அப்புறம் ஏன்டா வந்து அவர் வீட்டை விட்டு போகணுன்னு வந்து சொன்னார். சரி அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார், அது வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக, பொண்டாட்டி எங்கேயோ ஆஃபீஸ் கூட்டின்னு போயிட்டு ஏதோ போஸ்டிங் கொடுக்கறதுக்காக அப்படி பண்ணேன், சர்ப்ரைஸ்க்காக தான் அவளை வெறுப்பேற்றினேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருடா அப்படின்னோடனே, ஒரு வேளை அது கூட உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு இந்த அளவோட வெறுப்பேற்றுவாங்க, அப்போ அவள் மனசு எப்படி பாடுபடுன்னு யோசிக்க மாட்டார் அவர். அதெல்லாம் கரெக்டு தானே, விஜய் கேரக்டரில் வந்து அந்த மாதிரி வந்து கொஞ்சம் பண்ணுவாருன்னு தெரியும்ல, நம்மளுக்கு தான் ஓவர் பில்டப் பண்ணுற ஆளுன்னு அவர், கொஞ்சம் அம்மக்களை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுவார்ல, அந்த மாதிரி ஏதாவது காவேரி கூட விளையாடி இருக்கலாம்ல அப்படின்னோடனே, சரிடா இப்போ என்னடா பண்ணுறது, வேறு வழியே இல்லை, எப்படியாவது அத்தைக்கிட்ட பேசி தான் நம்ம சம்மதிக்க வைக்கணும், விஜயும் காவேரியும் எப்படியாவது ஒன்றா சேர்க்கணுன்னு, பாவனை காவேரி அவள் மனசு உடைஞ்சிருக்கா, விஜய் தன்னை விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா, அதை தாண்டா அவளும் நினைக்கிறா, ஆனால் விஜய் விரும்புகிறாரா, அவர் கண்ணில் உண்மை தாண்டா தெரிஞ்சது, பொய்யே தெரியலடா, அதாண்டா எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, சரிண்ணே இதுக்கெல்லாம் குழப்பம் கொஞ்ச நாளே தெரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாண்ணே அப்படின்னோடனே, வீடு என்னாச்சுண்ணே அப்படின்னு, நாளைக்கு போய் ஒயிட் வாஷ் பண்ணிடலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காவேரி வீட்டுக்கு வர்றதை பார்த்து என்னாச்சு காவேரி அப்படி சொன்னோன்னே, இந்த மாதிரி வந்து நடந்த விஷயத்த காவேரி சொல்கிறாங்க. ரிலீவ் லெட்டர் போய் வாங்கணுமா, ஆமாம் ரிலீவிங் லெட்டர் தான் வாங்கணும், ஒரு ஆஃபீஸ்லேருந்து விட்டால் இன்னொரு ஆஃபீஸில் போய் ரிலீவ் லெட்டர் வாங்கின்னு வந்து ஜாயின் பண்ணால் தான் ஒரு சில ஆஃபீஸில் ஏற்றுப்பாங்க, இது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் தான் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அப்படியாப்பா அப்படின்னு, ஆமாம் அப்படி தான் அப்படின்னோடனே, சரி இப்போ விஜயோட ஆஃபீஸ்க்கு எப்படி போகிறது, அதெல்லாம் ஒன்றும் போவேணா, நீ வேலைக்கு போகலனாலும் பரவாயில்ல, அங்கெல்லாம் போவேணாடி அப்படின்றாங்க. ப்ளீஸ்மா அப்படி சொல்லிட்டு கெஞ்சினோன்னே, சரி மாமா கூட கூட்டின்னு போ, ஆனால் அந்த தம்பிக்கிட்டலாம் எதுவும் பேசக்கூடாது புரியுதா அப்படின்னோடனே, சரி நான் பேச மாட்டேன், சரிண்ணே என்ன நடக்குதுன்னு பாருங்கள், காவேரி வந்து 5 நிமிஷம் பேசணும்னு விஜய் சொன்னார்ல, ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு வேளை வந்து விஜயும் காவேரியும் ஒன்றா சேர்த்துக்கு இது ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம்ல, சரிடா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாரு, குமரன் வந்து நம்ம காவேரி கூட்டிகிட்டு விஜயோட ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. விஜய் கிட்ட அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து, சார் மேடம் வந்திருக்காங்க சார், காவேரி மேடம் தானே, ஆமாம் அவங்க ரிலீவ் லெட்டர் கேட்டாங்களா, வேலையை ரிசைன் பண்ண சொன்னாங்களா, ஆமாம் சார் அதான் சார் சொன்னாங்க, சரி ஓகே ரிலீவ் லெட்டர் கொடுக்காதீங்க, ஏன் சார் கொடுக்கக்கூடாது, கொடுக்காதீங்கன்னா கொடுக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை சொல்லி அவங்கள உட்கார வைங்க, எக்காரணம் கொண்டு அவங்க வந்து இந்த வேலையை விடக்கூடாது, அந்த மாதிரி வேலை கொடுங்க அப்படின்னோடனே, சரிங்க சார் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து மேடம் உங்களுக்கு பெண்டிங் ஒர்க்கெலாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சு கொடுத்தா தான் ரிலீவ் லெட்டர் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே விஜய் சந்தோஷமாக இருக்காரு. அது எப்படி என்னை விட்டு நீ போக முடியும், நான் போக விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய்.